ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள் புதிய நம்பிக்கை, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாக இந்த பரிசுத்தமான ஓய்வினால் உங்களை சந்திப்பில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன எடுத்து வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 18வது வசனம் கூட வாசிப்போம். 3ஆம் நாளிலே யோசேப்பு அவர்களை நோக்கி, நான் தேவனுக்கு பயப்படுகிறவன், நீங்கள் உயிரோடே இருக்கும்படி ஒன்று செய்யுங்கள். ஆமென். அல்லேலூயா. தேவப்பிள்ளை, ஒவ்வொரு ஓய்வு நாளிலும் ஆண்டவர் நம்மளுக்கு அருமையான ஆலோசனைகளை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறத நம்ம அறிந்திருக்கிறோம். ஆமென். இங்க யோசேப்பு ஒரு காரியத்தை சொல்கிறார், நான் தேவனுக்கு பயப்படுகிறவன். பாருங்க, எவ்வளோ பெரிய சாட்சியில் யோசேப்பு தேவனுக்கு பயப்படுகிறவராக இருந்தனால தான் அதே ஆதியாகமம் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் வாசிக்கும் போது, தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று கேட்டார். ஒரு பயங்கரமான ஒரு பாவ சோதனை, ஒரு தவறான காரியத்தை செய்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கிறது. ஆனால் யோசிப்பு பாருங்கள், தன்னுடைய ஷர்ட்டும் போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி அங்கிருந்து தப்பித்து ஓடுகிறத பார்க்குறான். ஒரு வார்த்தையை சொல்கிறாரு, தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி. தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கி நீங்களும் நானும் தேவனுக்கு பயப்படுகிற பயத்தில் இருக்கிறோமா? இன்றைக்கி நமக்குள்ள தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருக்கா? இங்கே அதனால தான் யோசேப்புக்கு ஒரு இன்னொரு வாய்ப்பு கிடைக்கிறது. என்ன வாய்ப்பு அப்படின்னு சொன்னால், அவங்க சகோதரர்கள் ஆமீன் அவர் யோசேப்பை கொல்லணும்னு நினச்சாங்க. ஆனால் அவங்க ரூபன் மூத்த சகோதரன் என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னால், என்ன இருந்தாலும் நம்ம சகோதரன் அல்லவா, அதனால் அவனை விற்று போடலாம் சொல்லி குழியில் போட்டு விற்று போடுகிறாங்க. தெய்வ பிள்ளைகளை, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போ சகோதரர்கள் யோசேப்பின் இடத்துல உதவிக்காக வந்திருக்காங்க. ஸோ யோசிப்பின் இடத்துல தஞ்சமடைய அவங்களுக்கு ஆகாரத்துக்காக வந்திருக்காங்க. ஆனால் யோசிப்பு மனசு வச்சுருந்தா இதை பழி வாங்கியிருக்கலாம். ஆனால் யோசிப்பு பாருங்கள், தேவனுக்கு பயப்படுகிற மனுஷனாக இருக்கிறதுனால அவங்க என்ன செய்கிறான்னு சொன்னாக்கா, அவர்கள் தன்னுடைய சகோதரர்கள் என்று சொல்லி தேவ பிள்ளையில் அங்கே அற்புதமான சம்பவம் நடக்கும். நீங்கள் ஒருத்தர் இங்கே இருக்கட்டும், போயிட்டு இன்னொரு கடைசி தம்பி அவனை கூப்பிட்டு, எனக்கு கூட பிறந்தவன் பெஞ்சமின், அவனை பார்க்கணுன்னு ஆசை, அவனை அழைத்து வாங்க சொல்லுவாங்க. தேவ பிள்ளையில் அது பிறகு நடக்கிற காரியங்களாம் அவங்களுக்கு தெரியும். அந்த யோசிப்பு மூலமாக முழு குடும்பத்துக்கு ஜீவ ரட்சணையும் பண்ணப்பட்டது. அந்த யோசிப்பு மூலமா அந்த சகோதரெல்லாம் ஆசீர்வாதமாக பாதுகாப்பாக எகிப்தில் சுகபோகமாய் வாழ்கிறத நான் பார்க்குறோம். யோசிப்பு மூலமாக யோசிப்பு உயிரோடு இருக்கிறான்னு கேள்விப்பட்டு யாக்கோபனுடைய ஆவி உயிர்ப்பித்து தான் எவ்வளோ பெரிய நன்மைகள் இல்லையா? தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன். தேவ பிள்ளைகளை, நீங்களும் நானும் தேவனுக்கு பயப்படுகிறா இருக்கிறோமா? நீதிமொழிகள் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிப்பீங்கன்னா, தேவனுக்கு பயப்படுதல் அங்கே சொல்லப்பட்டிருக்கோம். வாசிக்க கேட்போம். தீமையை வெறுப்பதை கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் பெருமையையும் அகந்தையையும் தீய வழியையும் புரட்டும் வாயை நான் வெறுக்கிறேன். பாருங்க, தீமையை வெறுப்பதை கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஒருவேளை யோசிப்பு அவங்க சகோதரருக்கு தீமை செஞ்சிருக்கலாம், ஆனால் ஆமென் தீமையை வெறுத்துட்டு தேவனுக்கு பயப்படுகிறார். தேவனுக்கு பயப்படுறங்க தீமையை வெறுப்பாங்க. பாவமான காரியத்தை தெய்வ பிள்ளைகளை, இன்றைக்கி ஒருவேளை எப்படியாப்பட்ட தீமையான காரியத்துக்குள்ளே நம்ம இருக்கிறோம் யோசித்து பாருங்கள். இன்றைக்கி ஆவி அந்த பரிசுத்த ஓய்வினால் நம்மோடு பேசிக்கொண்டுறான். நான் உண்மையாக தேவனுக்கு பயப்படுகிற பயம் எனக்குள்ளே இருக்குமென்னா, நான் தீமையான காரியங்களை பாவமான காரியத்தை வெறுப்பேன். அது மாத்திரம் இல்லாமல் அதே நீதிமொழிகள் 14:26 இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். ஆமீன். கர்த்தருக்கு பயப்படுறவனுக்கு திட நம்பிக்கை உண்டா, ஒரு தைரியம் இருக்கு. யோசிப்புக்கு எத்தனை போராட்டங்கள் வந்தது, செய்யாத தவறுக்கு சிறையில் போடப்பட்டாங்க. தேவப்பிள்ளையில் ஆனால் திடமாக இருந்தார். தரிசனத்தில் பெற்றுக்கொண்ட சொப்பனத்தில் உறுதியாக இருந்தனால தான் ஆமேன் ஆமேன் கர்த்தர் யோசிப்பை முழு எகிப்துக்கும் அதிபதியாய் மாற்றினார் அல்லவா? கர்த்தருக்கு பயப்படுகிற திட நம்பிக்கை உண்டு, அவங்க பிள்ளைங்களுக்கு அடைக்கலம் இருக்குமா? அப்போ நம்ம இந்த நாளில் கர்த்தருக்கு பயந்து சின்ன சின்ன காரியத்தில் ஆண்டருக்கு பயந்து தீமையான காரியத்தை விட்டுடும் போது நிச்சயமாக கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க உண்மையில் இருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாள் எனக்கு கொடுத்த நல்ல ஆலோசனைக்காக ஸ்தோத்திரப்பா. உமக்கு பயந்து ஆண்டவரே வாழ, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிற, தீமையை வெறுத்து பாவத்தை வெறுத்து பரிசுத்தமாய் வாழ எங்களுக்கு உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம்ப்பா. உங்கள் கிருபையில் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாள் முழுதும் கரம் எடுத்து நடத்தும், பாதுகாத்துக்கிறோம். இயேசுவின் ஜெபக்கெல்லாம் பிதாவே. கர்த்தருக்கு பயப்படுங்க, ஆசீர்வாதமாக இருப்பீங்க. காட் பிளஸ் யூ.